அப்பா அப்பா, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த நிலா வேலையை விட்டு நின்றுட்டாளாம். இப்போ வேலை இல்லாம கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்காளாம். இப்போதான் நம்ம சுரேஷ் அந்த ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் மனோகர் கிட்ட சொல்ல, என்னடா சொல்ற? ஆமாப்பா, நம்ம அமைச்சு வச்ச வாழ்க்கையை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ இப்போ ரோடா திரியறது தான் மிச்சம். அனுபவிக்கட்டும்பா, அனுபவிக்கட்டும். இவளுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் இங்க மனோகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க தேன்மொழி வந்து, என்னங்க, இவன் சொல்றதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம பொண்ணுங்க அவ. 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவளை அப்படியே விட்டுட முடியுமா என்ன? நாம போய் மறுபடியும் ஒரே ஒரு தடவை அவகிட்ட பேசி நம்ம அவளை கூட்டிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேன்மொழி அழுதுகிட்டே அங்க மனோகர் கிட்ட சொல்ல, ஆமா, உன் பொண்ணு ஞாபகம் வந்துடுச்சா? சரிடா, இவ சொல்றதும் சரிதான். என்ன, அவ இத்தனை காலமும் அனுபவிச்சதுல திருந்தி இருந்தாலும் திருந்தி இருப்பா. இந்த ஒரே ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போய் நம்ம நிலாவை கூப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்ல, அப்பா, அவங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம்ப்பா. அவங்களுக்கெல்லாம் மரியாதைனால என்னன்னு தெரியாது. இப்போ மறுபடியும் போய் நீங்க அசிங்க தான் படணும். வேண்டாப்பா, அங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாஸ் சொல்ல, உடனே அங்க இருந்த தேன்மொழியோ, என்னங்க, அவன் சொல்றதும் சரிதான். அதான் நிலா ஏதோ ஆபீஸ்ல வேலை செஞ்சுதா சொன்னால, முதல்ல எதுக்காக அந்த வேலையை விட்டு நின்னான்னு நாம தெரிஞ்சுக்கணுங்க. நாம போகும்போது நிலா வேலை செஞ்ச ஆபீஸுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியும் மனோகரும் நேரா அங்க நிலா ஆபீஸ்ல வேலை செஞ்ச இடத்துக்குமே போறாங்க. அங்க வாசல்ல நின்ன செக்யூரிட்டியோ, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு விசாரிக்க, நிலாங்கிற என் பொண்ணு இங்க வேலை செஞ்சா, அவ எதுக்காக இந்த வேலையை விட்டு நின்னான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் சொல்ல, அதே நேரம் இங்க நிலா கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணுமே அங்க வர்றதை பார்த்ததும், இவங்க நிலாவோட ஃப்ரெண்டு தான், நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல, மனோகரோ அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க, சார், எதுக்காக நின்னாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்ச நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யா, அவங்க கூட சேர்ந்து ஏதோ பார்ட்னரா பிஸ்னஸா வேலை செய்ய போறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் இங்க மனோகரோ, என்னம்மா சொல்ற, தனியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாளா? ஆமா சார், விஷயத்த உங்களுக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க திவ்யாவை போய் பார்த்தா தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் இங்க திவ்யாவோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு நேரா மனோகரும் தேன்மொழியும் அங்க திவ்யாவை பார்க்க போறாங்க. சார், நீங்க தான் நிலாவோட அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்க, ஆமாம்மா, அதெல்லாம் விடு. ஆமா, ஆஃபீஸ்ல இருந்து நிலா எதுக்காக வேலையை விட்டு நிற்கணும்? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த திவ்யா கிட்ட மனோகரும் தேன்மொழியும் கேட்க, அதை ஏன் சார் கேட்குறீங்க? அந்த ஆஃபீஸில் ராகவன் ஒருத்தர் இருக்காரு. அந்த ஆஃபீஸோட ஓனரே அந்த ராகவன் தான். நிலாவுக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சும் ராகவன் இவங்க கிட்ட தேவையில்லாம அத்துமீற மாதிரி நிலாவுக்கு தோணிருக்கு. அதனால உன் வேலையை வேண்டாம், ஒன்று வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஆஃபீஸை விட்டு நின்றுட்டாங்க. இப்போ என் கூட தான் அவங்க பார்ட்னரா சேர்றதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த திவ்யா சொல்ல, என்னம்மா சொல்ற, இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா சார், நிலாவே அதை ஒரு பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க. அங்க இங்கன்னு இன்டர்வியூ அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. சரி, நானும் என்னோட ஃப்ரெண்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆனா அவகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அளவுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. ஆனாலும் நான் காலையில போய், நீ பணம்லாம் கொடுக்க வேண்டாம், என் கூட வந்து நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தா மட்டும் போதும், உனக்கு எதிர்காலத்துல பணம் கிடைச்சதுன்னா எனக்கு கொடுத்தா போதும்னு நான் காலையில தான் சார் பேசிட்டு வந்திருக்கேன். அவளும் சரின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த திவ்யா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க மனோகர்கிட்டையும் தேன்மொழிகிட்டையும் சொல்ல, என்னங்க இது, ஒரு 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவளால இறங்க முடியலனா அப்படி என்னங்க குடும்பத்துல போய் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா? ச்சே, இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்ல, உடனே மனோகர் இருந்துகிட்டு, சரிம்மா, நீ இந்த அளவுக்கு என்கிட்ட சொன்னதே போதும், நான் நிலாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேன்மொழி அழைச்சிக்கிட்டு மனோகர் கார்ல போய்கிட்டு இருக்க. உடனே தேன்மொழியோ, என்னங்க, இப்படி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல நம்ம பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்கிறத நினைக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க. அவகிட்ட அந்த 5 லட்ச ரூபாவை நீங்க கொடுத்து எப்படியாவது இந்த பிசினஸ்ல அவரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி வேலைக்கு சேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேன்மொழி சொல்ல, உடனே மனோகருமே, சரி தேனு, நாம போய் அங்க முதல்ல நிலாவை பார்ப்போம், அவகிட்ட நாம கொடுக்குற பணத்தை அவ வாங்கிக்கிறாளான்னு பார்ப்போம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு போறாங்க. நடேசனோட வாசலுக்கு தேன்மொழியும் மனோகரும் வந்திருக்கிறத பார்த்ததும் இங்க நிலா அவங்கள பார்த்து கோபப்பட்டு வேக வேகமா உள்ள போக, உள்ள இருந்த சேரனும் அங்க இருந்த சோழனும், என்ன நிலா, எதுக்காக இப்படி ரொம்ப டென்ஷனா உள்ள வரீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
யாரை என்னோட வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே வெளியே வந்து நிக்கிறாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் 2 பேரும் வாசலுக்கு வெளியே போய் பார்க்க அங்க நிலாவோட அப்பா அம்மாவை பார்த்ததும் எங்க சேரன் வாங்க உள்ள வாங்க எதுக்காக வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேரன் கூப்பிட இதை பார்த்துக்கிட்டு இருந்த நடேசனும் டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு கொலகார குடும்பத்தையே வீட்டுக்குள்ள கூப்பிடுறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க உடனே அங்க தேன்மொழி இருந்துகிட்டு யாருங்க கொலகாரன் என்ன வார்த்தைங்க பேசுறீங்க ஆமாமா என்னமோ விருந்துக்கு வா உன்னையும் மாப்பிள்ளையையும் ஏத்துக்கணும்னு சொல்லி போய் சொல்லி இதோ இருக்கானே இந்த மனோகர் அப்படியே கூட்டிட்டு போய் என் புள்ள சோழனை கொலை பண்ண பார்த்தவன் தானே இவன் இப்ப என்னமோ அப்படியே நல்லவன் மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க என் வீட்டு வாசல் எல்லாம் யாரும் நிக்க கூடாது இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிசன் சொல்ல உடனே சேர்ந்து இருந்துகிட்டு அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேரன் அங்க தேன்மொழியை பார்த்து என்ன விஷயங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டதும் உடனே அங்க இருந்த தேன்மொழி இருந்துகிட்டு அது வந்து என் பொண்ணு நிலாவை பார்க்கணும் கொஞ்சம் வெளியே கூப்பிடுங்க நிலா அம்மாடி நிலா கொஞ்சம் வெளியே வாமா நாங்க 1000 தப்பு பண்ணியிருக்கோம் ஆனாலும் என்னை மன்னிச்சிருமா உன்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேன்மொழி கூப்பிட உடனே சோழனும் நிலா வாங்க நிலா இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே கோபமா இருக்க போறீங்க ஏதோ அவங்க சுச்சுவேஷன்ல அப்படி நடந்துக்கிட்டாங்க தப்பு பண்ணதை நம்ம மன்னிச்சுதான் ஆகணும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுதல் சொல்லி அங்க இருந்த சோழன் நிலவை அழைச்சுக்கிட்டு வெளியே வராங்க என்ன வேணும் உங்களுக்கு இப்ப எதுக்காக இங்க என்னை தேடி வந்திருக்கீங்க ஏன் இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலம் கேட்க நிலா என்ன வார்த்தை கேட்குற இவர் உன்னோட அப்பா நான் உன்னோட அம்மா இப்படி இருக்கும்போது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுற இங்க பாரு நிலா உன் அப்பாவும் நானும் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு அதுக்காக இப்படி எவ்வளவு நாள் இருந்துட முடியும் இங்க பாரு நீ எப்பவும் போல இனிமே எங்க வீட்டுக்கு வரலாம் மாப்பிள்ளையும் நீயும் 2 பேரும் ஒன்னா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கேட்க உடனே இங்க நிலா இருந்துகிட்டு ஏன் என்னையும் சோழனையும் கூட்டிட்டு போய் சோழனை தீர்த்து கட்டலான்னு இங்க வந்து இங்க கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படியெல்லாம் என்னால வர முடியாது ஏற்கனவே உன் புருஷன் ஒரு நாடகத்தை நடத்தி எங்களை அப்படியே அன்பா கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு போய் கடைசியில சோழனை கொலை பண்ண பார்த்தவர் தானே இப்போ என்ன அப்படியே நல்லவங்க மாதிரி இங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நம்பிட்டு வர முடியாது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அங்கிள் நீங்களே சொல்லுங்க அங்கிள் இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல அப்புறம் என்ன உங்க பொண்ணு நிலாவே சொல்லிட்டா இந்த வீட்டு மருமக இனிமேலும் என்னால அமைதியா இருக்க முடியாது யோ இங்க இருந்து கிளம்பு டேய் சேரா இவங்களை இங்க இருந்து துரத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் சொல்ல உடனே இங்க தேன்மொழி இருந்துகிட்டு போதுண்டி போதும் உன்னால நம்ம சொந்தக்காரங்க கிட்ட அவமானப்பட்டதும் போதும் உன்னை தேடி வந்து பேசலாம்னு வந்தோம் பாரு எங்களை தான் செருப்பால் அடிக்கணும் சரி எங்களை தான் வேணான்னு சொல்ற இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தையாவது வச்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தேன்மொழி பணத்தை எடுத்து கொடுக்க உடனே அங்க நிலா இருந்துகிட்டு ஏன் இந்த பணம் எனக்கு எதுக்கு எதுக்கா நீ தான் இப்போ வேலையை விட்டு நின்றுட்டு ஏதோ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பணத்துக்காக ஏதோ தேடிக்கிட்டு இருக்கிறதா நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு அங்க தேன்மொழி சொன்னதை கேட்டதும் உடனே மனோகரோ வாங்கிக்கமா என் மேல இருக்க கோபத்துல இந்த பணத்தை வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத ஆமா நான் உங்களோட ஆபீஸ்ல போய் விசாரிச்சேன் அங்க உன்னோட ஃப்ரெண்டு திவ்யா என்கிட்ட எல்லா விஷயத்த சொன்னா இப்போ நீ நல்ல காரியம் பண்றதா இருக்க அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தால உனக்கு இவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது அதனால இந்த பணத்தை நீ தாராளமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மனோகர் சொல்ல உடனே இங்க நிலா இருந்துகிட்டு உங்க பணமா எனக்கா வேண்டவே வேண்டாம் அதுக்கு நான் எங்கேயாவது போய் பிச்சை கூட எடுப்பனே தவிர உங்க பணத்தை நான் ஒரு காலமும் வாங்கவே போறதில்ல முதல்ல இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல உடனே நடேசன் இருந்துகிட்டு அப்படி சொல்லுமா இந்த வீட்டு மருமகனா இப்படிதான் இருக்கணும் என்ன நிலா இங்க இருக்கவங்கள நீ பேச விட்டுட்டு எங்களை அவமானப்படுத்தி நிக்க வச்சு என்னமோ பாத்துக்கிட்டு இருக்கியா எங்க மேல இருக்க கோபம் கூட இருந்துட்டு போட்டோம் இந்த பணத்தை வாங்கிக்க உன்னோட வாழ்க்கையில நாங்க கொடுக்க போற ஒரு பெரிய உதவி தொகையா கூட நீ நினைச்சுக்க இத வாங்கி வாழ்க்கையில முன்னேற பாரு இப்படியே இந்த வீட்டுல எவ்வளவு காலம் தான் நீ இருந்துட முடியும் வரப்போற எதிர்காலத்துல கூட எப்படி உன்னால வேலை இல்லாம இப்படி இந்த கஷ்டத்திலேயே குடும்பத்தை நடத்த முடியும் இந்த பணத்தை வாங்கிக்க என்னங்க நீங்க அந்த பணத்தை கொடுங்க நிலா வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி அங்க சமாதானம் பேச உடனே நிலாவோ எனக்கு இந்த பணம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முகத்தால அடிச்ச மாதிரி
சொல்ல, ஆனாலும் மனோகர் அந்த பணத்தை நிலா கையில கொடுக்க இத பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத கோவத்துல எழுந்து வந்து அங்க நடேசன் அந்த பணப்பெட்டியை தூக்கி விசிறி அடிக்கிறாரு. அதான் என் மருமக பணம் வேண்டான்னு சொல்லிட்டால, ஒன்றும் இல்லாத குடும்பமா இருந்தாலும் இந்த வீட்ல நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே இருக்கு. அது நிலா வந்த கொஞ்ச நாள்ல நிலாவே உணர்ந்துட்டா. அப்படி இருக்கும்போது எங்க குடும்பத்தையே நீ கேவலமா பேசிக்கிட்டு இருக்க? அப்படி ஒண்ணு இல்லாமலாம் நாங்க இருந்ததில்ல. கண்டிப்பா நிலாவுக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு கொடுக்க தெரியும். போயா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, உடனே அங்க சோழன் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, ஏதோ நீங்க உங்க பொண்ணை பார்க்க வந்தீங்கன்னு பார்த்தா இப்போ பணத்தை எடுத்து நீட்டுறீங்க. அப்படி ஒன்றும் உங்க பணத்தை எதிர்பார்த்தலாம் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல. முதல்ல நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, உடனே தேன்மொழி இருந்துகிட்டு, என்ன நிலா இதெல்லாம்? உன் புருஷன் இப்படி எங்களை கேவலப்படுத்தி பேசுறான், நீ என்னமோ அமைதியா இருக்க. சரி, இதுக்கு மேலேயும் அவமானப்பட்டு நான் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. கிளம்பும் போதே உன் அண்ணன் சொன்னான், இந்த மாதிரி கண்டிப்பா அந்த நிலா திருந்தி இருக்க மாட்டா, எப்கேடு கெட்டுனா போகட்டும், நீங்க போகாதீங்கன்னு. ஆனா என் பெத்த மனசு கேட்கலடி. நீ எங்க கஷ்டப்பட போறியோன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆனாலும் இந்த தடவையும் எங்களை அவமானப்படுத்தி அனுப்புறல. பாருடி, உன்னை பெத்த அப்பா முகத்தை பாரு, எப்படி வாடி போய் நிக்கிறாரு. உன்னை பெத்ததுக்கு இந்த குடும்பத்துல நாங்க அவமானப்பட்டதுதான் மிச்சம். இனி இந்த வீட்டு பக்கம் வந்தா எங்களை செருப்பால் அடி. என்னங்க வாங்க, உங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி மனோகரை அழைச்சுக்கிட்டு கார்ல கிளம்ப, கொஞ்ச நேரத்துல நிலா அழுதுகிட்டே ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததும் அங்க இருந்த சோழனும், நிலா இப்போ எதுக்காக அழறீங்க? அதான் உங்க ஃப்ரெண்டு திவ்யா நீங்க காசு கட்டாமலே ஓனர் ஆகலாம், பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே. நாம என்ன அந்த பணத்தை கட்டாமலேயாவா விட்டுட்டு போறோம்? கண்டிப்பா இந்த வீட்டை கூடி சீக்கிரம் பணம் ஏற்பாடு பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா பேங்க்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தோட எடுத்துக்கிட்டு போய் நாம கொடுத்தா இந்த வீட்டு பேர்ல லோன் கொடுப்பாங்க நிலா. அதுக்கப்புறமா அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை உங்க ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட கொடுக்கலாமே. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த திவ்யா கூட பார்ட்னர்ஷிப்பா எடுத்து நீங்க அந்த பிசினஸுக்கு ஓனர் ஆகுங்க. இல்ல சோழன், அது சரிப்பட்டு வருமான்னு தெரியல. ஒரு சின்ன பிசினஸ்ல பிரச்சனைனாலும் உடனே என்னோட பார்ட்னர்ஷிப்ல நான் பணத்தை கொடுக்கலன்னு அது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படியாவது நாம பணத்தை கொடுத்து சேர்றது தான் சரிப்பட்டு வரும்னு என் மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க பாண்டி வேக வேகமா வீட்டுக்குள்ள வராரு. உள்ள வந்த பாண்டியோ அங்க சேரன் கிட்ட, அண்ணே நான் சொல்லியிருந்தல வெளியே கொஞ்சம் பேர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன்னு, எனக்கு பணம் கிடைச்சிருக்குன்னு. இந்த பணத்தை வச்சு நம்மளால அந்த பார்ட்னர்ஷிப்புக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா இந்த பணத்தை வச்சு இந்த வீட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நாம பண்ணலாம். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை வச்சு நாம எப்படியாவது இவங்களுக்கு அந்த லோன் வாங்கி கொடுத்துடலானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்ல, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, அப்புறம் என்ன நிலா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க அந்த பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு லோன் கிடைக்க தான் போகுது. அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்தை வச்சு தாராளமா சொந்த ஓனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை அங்க சோழன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு.